ஹாய்! இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு வந்து கோதுமை தோசையும், தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மத்தியானத்துக்கு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண வேணாம், அங்கேயே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு லஞ்ச் செய்ற வேலை இல்ல. நேத்து அத்தை வீட்டுக்கு போயிருந்தோமா, பக்கத்துல இருக்க ஒரு பிள்ளையார் கோயில்ல வந்து வருடாந்திர கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க. வரியான்னு கேட்டாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டு சட்னி மட்டும் வதக்கி வச்சுட்டு, அப்படியே போய் நானும் குளிச்சுட்டு, பாப்பாங்களையும் குளிக்க வச்சாச்சு. வந்துட்டு தான் அவங்களுக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு, அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணோம். கிளம்பிட்டு எனக்கு சுத்தமா பசிக்கல அப்படின்ட்டு சரி வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் பாலும் பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் ஒரு 9:30க்கு மேல. இது வரைக்கும் கும்பாபிஷேகத்துலாம் போயிட்டு வெளில இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறது. உட்காந்துலாம் பார்த்ததில்ல. இன்னைக்கு ரொம்ப நேரம் பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, ஒரு மத்தியானத்துக்கு முடியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கேயே உட்காந்து நல்லா பார்த்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் பாப்பாங்க சேட்டை தான் தாங்க முடியல. அவங்கள வச்சு ரொம்ப நேரம் உட்கார முடியலை. அப்படியே சாமிலாம் கும்பிட்டு அங்கேயே அன்னதானம்லாம் கொடுத்தாங்களா, அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு தூங்கிட்டு ஒரு 4:30க்கு மேலே தான் எந்திரிச்சோமே.